ஆனந்தி, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் அவை நடவடிக்கைகள் தொடங்கிய உடனேயே மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்றும், மாணவர்கள் மீதான தடியடி பிரயோகம், அவர்கள் மீதான வழக்குகள் இன்னும் வாபஸ் பெறப்படாதது குறித்து விவாதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். ஆனால் அதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அதற்கு அனுமதி அளிக்க முடியாது என்று தெரிவித்து விட்டார். இதையடுத்து அவை நடவடிக்கைகளை 2 மணி வரை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்திருக்கிறார். இதே போல மாநிலங்களவை தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனும் இன்று அவை நடவடிக்கைகள் தொடங்கிய உடனேயே எதிர்க்கட்சி எம்பிக்கள் மாணவர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறாத விவகாரம் தொடர்பாக உடனடியாக விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினார்கள். ஆனால் அதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த தடியடி பிரயோகம் தொடர்பாக அவர் பிறப்பித்த உத்தரவு என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தினார்கள். ஆனால் அதற்கு மாநிலங்களவை தலைவர் அனுமதி அளிக்கவில்லை. இதனால் மாநிலங்களவையும் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் மக்களவை, மாநிலங்களவை ஆகிய 2 அவைகளும் தொடர்ந்து 7வது நாளாக கடந்த வாரமும் 5 நாட்களும் அவை நடவடிக்கைகள் முடங்கின. இந்த வாரமும் நேற்றும் இன்றும் அவை நடவடிக்கைகள் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இன்று பிற்பகலிலும் எதிர்க்கட்சி எம்பிக்களின் கோரிக்கை ஏற்கப்படாவிட்டால் தொடர்ந்து அமளியில் ஈடுபடுவார்கள். அதனால் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் இதுவரை ஒரு நாள் கூட கூட்டத்தொடர் நடைபெறவில்லை. நேற்று மட்டும் பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தேர்வு முறைகேட்டில் ஈடுபடுபவர்களுக்கு 10 கோடி ரூபாய் அபராதம், 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வகை செய்யும் அந்த சட்ட மசோதா மற்றும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மற்றபடி அவை நடவடிக்கைகள் எதுவும் நேற்றும் நடைபெறவில்லை. இன்றும் காலை தொடங்கிய உடனேயே அவை நடவடிக்கைகள் முடங்கி இருக்கின்றன. இதனால் இன்று பிற்பகல் 2 மணிக்கு அவை கூடும் போது மீண்டும் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு விவாதம் நடத்தப்படுமா அல்லது மீண்டும் ஒத்திவைக்கப்படுமா என்பது குறித்து 2 மணிக்கு தெரிய வரும். தொடர்ந்து மக்களவையும் மாநிலங்களவையும் முடங்கிக் கொண்டே இருப்பதன் மூலமாக அவை அலுவலர்கள் இதுவரை இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் ஒரு அமர்வு கூட முழுமையாக நடைபெறவில்லை. ஆனந்தி.